அது மாதிரி இப்ப 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க, உங்க பின்னாடி வந்துருவாங்க. அப்ப இங்க ஆள் குறையும். இதே மாதிரி பல ஜாமான்ல கூட்டு பார்த்தோம்னா கடைசியில் நாங்க தான் இருந்தோம். இந்த புதுசா வர ஒரு 10 மாணவர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அதனால வேண்டாம், ஏன் இந்த வம்பு, நாம கை பிடிச்சு நடக்க வச்சு இல்லையா, நடக்க வச்சு பழக விட்டு. ஆனா என்னென்ன பண்ணா சார் 39 50 தானே இல்லையா? எட்டியாங்களா? நம்ம 40 இல்லையா? எட்டி 39 இல்லையா? இல்ல இல்ல நம்மளது இல்லையா? என்னோட எட்டியாவா என்னோடினா ஆட்டோ ஐட்டம்னா நம்ம வண்டி, நம்மளும் அந்த மாதிரி அடிக்குது. அதனால என்ன பண்ணா, சரி வேணாம், ஏன் நாம கை பிடிச்சி பழகி விட்டு நடக்க வச்சு அப்புறமா யார் கூடயே ஓடி போறதுக்கு அதை கட்டணம் வேணாம், நாமளே அந்த கேட் வண்டி போதும், நம்ம வண்டி தான். அடுத்த மாதிரி மாணவர்கள் இருக்கிறதுனால அப்பயும் கொஞ்சம் நாளும் அந்த கூட்டம் குறைய ஆரம்பிச்சு. சரி நம்ம ஓடி போட்டோம், நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னா இப்ப 3 மாதமா ஐயா கூட ஜாமான்ல நம்ம வரவேற்கிறோம். அவ்வளோ நீங்க இன்னும் மீண்டும் மறுபடியும் ஐயா மாதிரி எல்லாரும் பெரிய பெரிய ஜோதிடர்கள் ஜாமான்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். யார் ஒன்றாலும் சரி, எப்படி எங்கிட்ட ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல, அறையில கூட போதும். அதனால மீண்டும் ஐயா வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்மளோட இணைந்து நம்ம உறுப்பினர்களுக்கு பல தகவல்கள் அனுப்புவது மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இதே நான் உங்களை கூட நீங்க எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த நாம வரப்போ நீங்க தாராளமா போங்க. ஐயா ரொம்ப அற்புதமா அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி ஜாம்பவான்கள் ஜோசி இதெல்லாம் வந்தாங்கன்னா ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்குதுன்னு சொல்லி போறாங்க இல்லையா. அது இருக்கிறவங்க யாரும் போகக்கூடாது. ஏன்னா இங்கதான் கிடைச்சது, அதை விட்டுட்டு நம்ம அப்படி போகக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வருவாங்கன்னா முதல்ல சாப்பாடு இடம் வசதி எல்லாம் அனைத்தும் நாங்களே போட்டு புண்ணியத்தை மட்டும் தேர்ந்த வருவோம். எல்லாமே அந்த எத்தனை 100 பேர் 200 பேர் வந்தாலும் அதுக்குண்டான ஆட்கள் பண்ணுங்க, நான் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம். ஐயா இவ்வளவு தூரம் கோவில் கட்டுறாங்க, நிறைய ஐயாவோட குருவுடைய வழியில நிறைய போறாங்க. இது இன்னமும் நிறைய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து எப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு 10-30 பேருக்கு விசிட் பண்ணலாமா? 10-30 பாயிண்ட் கொடுத்துருக்கா நிறைய இருக்கு. ஏன்னா நான் ஸ்டாப்பா பேசுறோம் இல்லைங்களா. அப்போ ஒரு 40-50 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஆதிகால பரிகாரம் 51 நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இதுல என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்களுக்கு ஒரு சுவையான வார்த்தை ஒரிஜினலா கொடுத்துட்டோம். இது எல்லாமே நீங்க வள்ளுவர் வாக்குல போய் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் எடுத்து ஐயாவுக்கு அனுப்பிச்சிட்டா நீங்க ஏதாவது குரூப் வச்சுட்டா அதை நீங்க பாத்துக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டா நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அது மறுபடியும் ஞாபகத்துக்கு அதுல வந்துடும். இனிமேல் உங்கள்கிட்ட சரக்கு இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்க, ஒரு 500 பரிகாரம் எழுதி இருந்தா எல்லாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா ஐயா? அதுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அம்மா சொன்ன பாத்தீங்கன்னா அந்த காப்பர் பிளேட்ல நாம அந்த ஜாதகத்தை நாங்க பரிகார பூஜைகள்லாம் நாங்க பண்றவங்க தான். முதல்ல நம்ம ஜாதகத்துல டேட்டா பர்த் டைப் எல்லாம் போட்டு ஜாதகத்தை கணிச்சு எல்லா கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் போட்டு எழுதி முதல்ல நம்ம பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சு எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ண முன்னாடி கணபதி சங்கல்பம் பண்ணும்போது அது உருவேற்றி விட்டுரும். இப்ப உருவேத்த அது என்ன ஆகும், ஜாதகம் பிரதிபலன் அதிகமா போகும். ராஜராஜ சோழர்கள் எல்லாம் அந்த காலத்துல ஜாதகத்துல சாமியோட கருவறை கடையில் ரொம்ப வச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களோட இது அப்படியே போகுது. அதெல்லாம் பிளான் பண்ணி எனக்கு செஞ்சுட்டாங்க. நம்ம தான் அது என்ன செய்யாம. அதனால சாமிக்கு சக்தி ஏறும் போது அந்த கருவறைக்கு சக்தி ஏறும் இல்லையா. அதனால அதெல்லாம் ஜாதகமே பவர் தோஷமே நீங்க இருக்குங்க. கருவறைக்குள்ள ஒரு ஜாதகம் போய் வச்சு நீங்க வெளியே கொண்டு வர்றீங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகும்னா ஜாதகம் போய் வச்சுட்டு வரீங்க. அது பேப்பர்ல வைக்கிறீங்க, தண்ணியில கலந்து. இதே காப்பர்ல வச்சு பவர் ஏறும்ல, அந்த லாஜிக் தான் கரெக்டுங்களா. அதனால நீங்க அதெல்லாம் பண்ண. அதே போல நீங்க காசு பணம் உங்களுக்கு எப்போதுமே வந்துகிட்டே இருக்கணும், எப்பவுமே தடையில்லாம இருக்கணும்னா வீட்டுல இந்த பணம் என்ற மிஷின் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா. பணம் என்ற மிஷின் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு எப்படியாவது ஒரு மிஷின் வாங்கி நீங்க வீட்டுல வைங்க. அது எத்தனை பாவமா வருது பணம். அப்ப 2ஆம் பாவங்கிறது நீங்க அப்போலோ வச்சிருக்கிற கடையில போய் பேங்க்ல போய் நீங்க
ஒரு 10 ரூபாய் கட்டு, 50 ரூபாய் கட்டு, 20 ரூபாய் கட்டு கிடைச்சு நான் வாங்கி கொண்டு வந்து காலையில சுவிட்சை போட்டு ஒரு சர்வர்ல ஒரு பட்டனை போட்டு அந்த பணத்தை வச்சு அமர்த்தி அதை நீக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையில நீங்க சம்பாதிக்கிற பணத்தை என்றக்கு வந்துருமில்ல. புரிஞ்சுங்களா? அப்ப உங்களுக்கு அந்த 2ஆம் பாவத்தை இயக்க ஒரு காசு ஒரு மடங்குங்க. அந்த மிஷின் எதுக்காக வாங்கி வச்சீங்க, அதுக்கு உண்டான பொருள் நம்மளுக்கு கிடைக்குமல்லன்னு. அப்ப நாம கட்டுக்கட்டா காசை பார்த்தனே இல்லைங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு மிஷினும் இல்ல, கட்டுக்கட்டா சம்பாதிக்கிற இடமும் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி பணம் வரும்? சும்மாவாவது 1000 2000 ரூபாய்க்கு 20 ரூபாய் கட்டு, ஒரு கட்டு 2000 ரூபாயம்மா, 10,000 ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ணா 5 கட்டு கிடைக்குமா? காலையில எழுந்திரிச்சு பணத்தை சாமி கும்பிட்டு அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து என்னை விட்டு போகாதேன்னு சொல்லி அதுக்கு ஒரு தீபாவளி காமிச்சிங்கன்னா அந்த பணம் கொடுத்துட்டு போகாது இல்ல சார். நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. யாருக்கும் குழந்தைக்கு பிடிச்ச முத்தம் கொடுக்குறாரு, நம்ம சண்டைக்கு வருது. பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு போகாது இல்ல. அப்ப பணத்தை இயக்கணும்னா அந்த மிஷின்ல போட்டு எடுத்து கொண்டு வர உங்களுக்கு காசு வேற யாரோ பணம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. 2ஆம் பாவம் பண்ணவா? அப்ப நீங்க அதை கொண்டு வர நல்லதானே. இதெல்லாம் பேங்க்ல தான் ஒரு காலத்துல இருந்தது. நீங்க 5000 ரூபாய் கட்டினா டோர் டெலிவரியே கொண்டு வந்து மிஷின் என்ற பணத்தை கொடுக்குறாங்க. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு மிஷின் என்ற அளவுக்கு பணம் வச்சிருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு வசதியா இருப்பாங்க நினைக்கிற எண்ணத்திலேயே காசு கொடுக்குறது. இப்ப அப்டேட் பரிகாரம் எல்லாம் அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்டேட் பரிகாரம்னா விஞ்ஞானத்தையும் பொருத்தி அந்த சின்டாக்ஸ் டேக் எப்படி வருதுங்க, அது மாதிரி ஆதிகால பரிகாரத்தோட சேர்த்துவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பா செய்யற மாதிரி அந்த ஏற்பாடு. அப்ப இதெல்லாம் நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பரிகாரத்தை முடியுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஐயா வந்து இப்ப முடிக்க போறாங்க. சார் வரீங்களா? ஐயா பேசலாம் ஐயா. மைக் பக்கத்துல வச்சுங்க. இங்கு திரும்பி இருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்திரு சுபம் ஆய்வு அவர்களுக்கும் எனது குருநாதர் கரூர் காசகி திருமதி கோசனாத்மா அவர்களுக்கும் மற்றும் உள்ள கோவில மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது இனிய மாலை. அதாவது இன்னைக்கு ஐயா கொடுத்த பரிகாரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது எல்லாரும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அதை வந்து கிராஸ் பண்ண முடியாதவங்க கூட இது தெரிஞ்சுக்கணும், மறுபடியும் இந்த யூடியூப் லிங்க் எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட எல்லாரும் இருக்கிறோம். அதாவது சேலத்துல வந்து நம்ம மாணவர் சுரேஷ்குமார் மற்றும் நடராஜன் ஐயான்னு போயிருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு இன்னைக்கு என்னால உடல்நிலை சரியில்லைன்னா கூட வரணும் அப்படின்னு வந்திருக்கேன். அதனால ஐயாவுடைய இந்த எளிமையான பரிகாரங்கள் வேற எந்த புத்தகத்துல தேடினாலும் நமக்கு கிடைக்காது. இது இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஐயா அவர்களுக்கு மேன்மேலும் பலவிதமான அற்புதங்களை போது நிகழ்த்த வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்திலும் இறைவனையும் வேண்டி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அதாவது உங்களுக்கு தேடுதல் இருக்கும். எங்க எங்கேயா போனா ஒரு தகவல் கிடைக்குமா?